வணக்க மக்களே. இலந்தை பழமும் அதனுடைய மருத்துவ நன்மைகளும் கூர்மையான சிறிய முட்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிறுமரமாக வளரக்கூடிய இயல்புடைய இலந்தை மரங்கள் சிறு வட்டமாக இலைகளையும் மலர்களையும் கொண்டிருக்கும். எல்லா இடங்களிலுமே வளரக்கூடிய தன்மையுள்ள இந்த இலந்தை பழம் மிக்க நற்பலன்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொன்மையான மருத்துவ மரமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிறிய பேரிச்சை, ரெட் டேட் அப்படின்ற பெயர்களாலும் இந்த இலந்தை பழத்தை அழைப்பாங்க. நம்மளுடைய கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டிமார்களுடைய வாழ்வாதாரம் இந்த இலந்தை பழம். மக்களே, கிராமங்களில் விளைந்திருக்கக்கூடிய இந்த இலந்தை பழங்களை பாட்டிகள் எல்லாம் பள்ளிகள் வாசலில் முன்னாடி பார்த்தீங்கன்னா அமர்ந்து வியாபாரம் செய்வாங்க. ஸோ இந்த இலந்தை பழம் 1 பைசாவுக்கும் கிடைக்கும், 2 பைசாவுக்கும் கிடைக்கும். அதை விட அதிக அளவில் கை கொள்ளாத அளவுக்கும் 10 பைசாவுக்கும் கிடைக்கும் அந்த காலத்தில். ஸோ மருத்துவ நன்மைகள் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இலந்தை பழம் வெறுமனே சிறுவர்களுடைய தின்பண்டமாக மட்டும் இருந்தது கிடையாது. அது மருத்துவ பலன்களையும் அள்ளித்தரக்கூடியது. இதில் என்னென்ன சத்துக்கள் இருந்திருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, கால்சியம், பொட்டாசியம், சோடியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து, விட்டமின், தாதுக்கள் இது எல்லாமே நிறைந்திருக்கு. ஸோ இந்த சத்துக்கள் உங்கள் உடலில் என்னென்ன நோய்களை குணப்படுத்துது, இந்த இலந்தை பழத்துடைய மருத்துவ நன்மைகள் என்னென்ன, வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஞாபக மறதி சரியாக்க நீங்கள் இலந்தை பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. உடலில் ஏற்படக்கூடிய சர்க்கரை பாதிப்புகளை சரி செய்வதிலிருந்து ஞாபக மறதி, உடல் வலி, கை கால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள், வாந்தி, தலை சுற்றல், கிறுகிறுன்னு மயக்கம் வர்றது, பெண்களுடைய மாதாந்திர விளக்கின் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலி, தலைவலி போக்கியாக கூட பெண்களுடைய மகப்பேறு அடையக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகளை சரியாக்கி அவங்கள விரைவில் தாய்மையடைய செய்ய வைக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு மூலிகை தான் பார்த்தீங்கன்னா இந்த இலந்தை பழம் மக்களே. ஸோ இந்த இலந்தை செடி அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும். ஞாபக மறதி மட்டும் இல்லாமல் நிறைய பலன்களையும் அளிக்கும். நீர் சத்து உங்களுக்கு அளிக்கக்கூடியது இந்த இலந்தை பழம் மக்களே. உடல்ல நீர் சத்து வற்றுவதை தடுத்து மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்கி மன உளைச்சலை சரி செஞ்சு உடலுக்கு சுறுசுறுப்பையும் புத்துணர்ச்சியும் இந்த இலந்தை பழம் தரும். ஸோ உங்களை எப்போதுமே நீர் சத்து இருந்திருக்கக்கூடிய ஒரு உடலமைப்பாக உங்களை வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இலந்தை பழத்தை எடுத்துக்கலாம். பயணங்களில் ஏற்படக்கூடிய வாந்தி அது போன்ற பிரச்சனையை சரி செய்ய நீங்கள் இலந்தை பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே சிலருக்கு பேருந்து பயணத்தில் உடல் குலுங்குவதால வயிற்றினுடைய செரிமான ஆற்றல் பாதிக்கப்பட்டு தலை சுற்றல் மற்றும் வாந்தி ஏற்படுது. ஓடும் பேருந்தில் ஏற்படக்கூடிய இந்த உபாதைகள் அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அருகில் அமர்ந்திருக்க கூட பார்த்தீங்கன்னா முகம் சுளிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த பாதிப்புகளிலிருந்து இவர்களை பாதுகாப்பது இலந்தை பழம் தான் மக்களே. நீங்கள் இலந்தையை வடையாகவும் சாப்பிடலாம். வாந்தி, தலை சுற்றல் பாதிப்பு இருக்கிறவங்க தவிர்க்க முடியாத நிலையில் பேருந்து பயணம் செய்ய நீங்கள் போறீங்க அப்படின்னா இலந்தை பழத்தையும் இலந்தை அடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இலந்தை வடை ஒன்று செஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அது போல் நீங்கள் அதை வாயில் போட்டு அதை மினிட்டு சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா அதோடைய சாற்றை மட்டும் நீங்கள் அப்பப்போ உமிழ்நீரோட கலந்து நீங்கள் விழுங்கிடணும். ஸோ உங்களுடைய எச்சியோட சேர்த்து அதை நீங்கள் மீங்கிட்டீங்க அப்படின்னா உடலில் செரிமானமின்மை பாதிப்புகள் அகன்று வயிறு இயல்பான நிலைக்கு போயிடும். இதன் மூலம் வாந்தி இல்லாத பயணத்தை நீங்கள் வெற்றிகரமாக நிறைவு செய்வீங்க. ஸோ உங்களுக்கு அது போன்ற பிரச்சனைகள் இருக்காது. உங்களுடைய மூளையும் பார்த்தீங்கன்னா சோர்வடையாமல் இருக்கும். அதன் மூளை சோர்வடைஞ்சிட்டாலும் வாந்தி வர்றதுக்கான பயணங்களில் வாந்தி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். சர்க்கரை பாதிப்புகளை குணமாக்கக்கூடியது இலந்தை பழம் மக்களே. 10-15 இலந்தை பழங்களை தினமும் நீங்கள் வெறுமனே சுவைத்து சாப்பிட்டு வர உடல் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு உங்களுடைய ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய அளவில் குறைஞ்சிரும். சரியான அளவில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்ததும் உணவு கட்டுப்பாடுக்கு மூலமாக நீங்கள் சர்க்கரை பாதிப்பை நீக்கி உடல் நலம் பெற முடியும். சர்க்கரையால் வரக்கூடிய பாதிப்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இலந்தை பழம் அதை சரி செஞ்சிடும். ஸோ சர்க்கரை நோயால் உங்களுக்கு உடலில் பித்தம் அப்படின்னு சூட்டை சரியாக்கி இன்சுலினுடைய சுரப்பை அதிகரித்து உடலினுடைய சர்க்கரை அளவை ரத்தத்தில் சீராக்கிறதுக்கும் அதோட சர்க்கரை பாதிப்பால் உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய சோர்வு, உடல் கை கால் வலிகளை போக்குவதற்கும் இந்த இலந்தை பழம் உதவிகரமாக இருக்கு. வெறுமனே நீங்கள் இலந்தை பழங்களை சாப்பிட தொண்டை கமருவது போல இருக்கிறவங்க அப்புறம் சிறிது மிளகுத்தூளை உப்பையும் கலந்து இந்த இலந்தை பழத்தோட சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இது போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அந்த தொண்டை கமறுதல் போன்ற பிரச்சனை சரியா போயிடும். மாதாந்திர வலியை போக்கும் இலந்தை பழம் மக்களே. சில பெண்களுக்கு மாதாந்திர விளக்கு சமயத்தில் கடுமையான வயிற்று வலி ஏற்படும். ஸோ இந்த வலி அவங்களுக்கு பெரிதும் துன்பங்களை தந்து படுக்கையில் முடக்கிடும். படுத்தாலும் தீராத வலியால் துடிப்பாங்க. இந்த பாதிப்புகள் தீர்ந்து போகிறதுக்கு இலந்தையுடைய இலை, மிளகு மற்றும் பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா அம்மியில் அரைச்சிட்டு அதை உருண்டையாக்கி விழுங்கி சாப்பிட்றணும். ஸோ துடிக்க வைத்து அந்த வயிற்று வலிகள் எல்லாமே ஒரு சில வினாடிகள்லேயே மாயமாகிவிடும். நீங்கள் அந்த வகையில் நிம்மதியாக இருக்கலாம். அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய தலைவலியும் இது பார்த்தீங்கன்னா நீக்கிடும். விரைவில் தாய்மையடைய வைக்கக்கூடிய குணம் கொண்டது இலந்தை பழம் மக்களே. இலந்தை இலை, மிளகு,
பூண்டு சேர்த்து அரைத்த ஒரு விழுதை நீங்கள் சாப்பிட்டு வர குழந்தை பேரடைய முடியாத கருப்பை பாதிப்பு இருக்கக்கூடிய பெண்களினுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி கருப்பையை வளமாக்கி கருவை உருவாக்கக்கூடிய ஆற்றலை இது ஏற்படுத்துது. கை கால் வியர்வை பாதிப்பை போக்குறதுக்கு நீங்கள் இலந்தை பழத்தை எடுத்துக்கலாம். சிலருக்கு உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்களில் எப்போதுமே வேர்த்து கொண்டே இருக்கும். இதனால் ஷூ அணியும் கூடிய நேரங்களில் கால்களில் எடுக்கக்கூடிய அந்த சாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இந்த பாதிப்பை நீக்கக்கூடிய வல்லமை இந்த இலந்தைக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருக்காது. வியர்வை துர்நாற்றம் சரியாவதற்கு, வியர்வை துர்நாற்றம் விலகி போகிறதுக்கு நீங்கள் இலந்தை பழத்தை எடுத்துக்கலாம். இரவு உறங்கக்கூடிய நேரங்களில் இலந்தையுடைய இலைகளை நல்லா அரைச்சி இரு உள்ளங்கைகளையும் உள்ளங்கால்களையும் தடவி கொண்டு காலையில் நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் இலந்தை இலைகளை போட்டு சூடாக்கி குளிச்சுட்டு அந்த கை கால்களில் ஏற்படக்கூடிய வியர்வை மற்றும் வியர்வை துர்நாற்றங்கள் இது எல்லாமே நீங்கள் குளிச்சிட்டிங்க அப்படின்னா முழுமையாக உங்களுக்கு விலகிடும். இது போலவே கை அக்கல்களில் ஏற்படக்கூடிய நாற்றத்தை போக்குறதுக்கும் இலந்தை இலை சாறு நீங்கள் பயன்படுத்தலாம். வயிற்றுக்கடுப்பு எனும் சூட்டு வலி நீங்கிறதுக்கு நீங்கள் இலந்தை பழத்தை எடுத்துக்கலாம். இலந்தை இலைகளை நீங்கள் அரைச்சி தினமும் இருவேளை தயிரில் கலந்து பருகி வர சூட்டினால் உண்டாகக்கூடிய வயிற்றுக்கடுப்பு மற்றும் சீதபேதி குணமாகும். இலந்தை பழத்தை நீங்கள் சாப்பிட்டாலும் இந்த நோய்கள் எல்லாம் உங்களுக்கு குணமாயிடும். தலைமுடி உதிர்வை கட்டுப்படுத்த இலந்தை இலைகளை எடுத்துக்கலாம். இலந்தை பழத்தையும் நீங்கள் சாப்பிடலாம். இலந்தை இலைகளை நல்லா அரைச்சி அதோடைய சாறை எடுத்து தலையில முழுவதும் முடி வந்து பார்த்தீங்கன்னா கொத்தாக உங்களுக்கு ஏதாவது உதிர்ந்துருக்கு அப்படின்னா அந்த உதிர்ந்த இடங்களில் தேய்த்து ஊற வைத்து சிறிது நேரம் கழித்து நீங்கள் குளிச்சுட்டணும். முடி உதிர்ந்து போன அந்த முடி கொட்டிச்சு பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து விரைவில் உங்களுக்கு முடி வளர ஆரம்பிக்கும். பசியின்மை போகிறதுக்கு நீங்கள் இலந்தையை எடுத்துக்கலாம். இலந்தை மரத்தினுடைய பட்டையை எடுத்து சிறிது சூடான நீரில் கலக்கி இரவில் தினந்தோறும் நீங்கள் குடிச்சிட்டு இருக்கும்போது பருகி வர பசியின்மை கோளாறு நீங்கி நல்லா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். இலந்தையை தேநீராகவும் நீங்கள் போடலாம். ஸோ தேநீராகவும் டீ மாதிரி நீங்கள் போட்டும் குடிக்கலாம். வெளிநாடுகளில் இலந்தையிலிருந்து செய்யப்படக்கூடிய தேநீர் பிரசித்தமானது. ஸோ அங்கே வந்து ஒரு புகழ் பெற்றது, அது வந்து பாப்புலாரிட்டியாக நிறைந்தது. ஸோ இந்த தேநீர் ரத்தத்தை உங்களுக்கு சுத்திகரித்து உடலுக்கு சுறுசுறுப்பை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜியை தரும். எப்போதுமே நீங்கள் அப்படியே சுறுசுறுப்பாக இருக்கலாம். புத்துணர்வை ஊட்டுவதால் பலர் இலந்தை தேநீரை பருகி நலமடைகிறாங்க. ஸோ நீங்களும் இலந்தை தேநீர் குடிக்கலாம். இலந்தையை நீங்கள் வடையாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இலந்தை வடை இலந்தை அடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலந்தை அடை அப்படின்றது இலந்தை பழங்களினுடைய சதைப்பகுதிகளை அதனுடைய கொட்டைகளோடு சேகரித்து நிழலில் உலர்த்தி புளி, காய்ந்த மிளகாய், உப்பு, அதோட நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து இதமான சூட்டில் அடுப்பில் வச்சு கிளறி வர பாகு பதத்தில் இது வந்து இணையும் போது அதை இறக்கி சூடான சிறிய தட்டைகளை போல கைகளால் தட்டி மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிழலில் உலர்த்துவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா இலைகளில் சுற்றி, எந்த இலைகள்னா பூவரச இலைகளை சுற்றி பாலித்தீன் பைகளை அடைச்சி வச்சு விற்பாங்க. ஸோ புளிப்பு சுவையும் இனிப்பு சுவையும் கலந்த இந்த இலந்தை அடையுடைய சுவை நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் போல இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுவாங்க மக்கள். ஸோ இலந்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வடிவங்களில் அதை எடுத்து இலந்தை பழத்தையும் சாப்பிடலாம். இலந்தையுடைய இலைகள், இலந்தையினுடைய மரப்பட்டை வேர், அது போல் நீங்கள் இலந்தையை டீயாகவும் போட்டு குடிக்கலாம். ஸோ இது போல் நிறைய மருத்துவ பலன்களை அளிக்கக்கூடியது இலந்தையினுடைய அத்தனை பாகங்களுமே. அந்த வகையில் இலந்தை பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.